ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுனால போக இடம் இல்லாமல் முதல்ல மகேஷோடைய வீட்டுக்கு போனாங்க. அங்கே அவருடைய ஹஸ்பண்ட் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி வித்யாவோட வீட்டுக்கு வந்தாங்க. வித்யாவோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முருகனும் அதே மாதிரி சொன்னார், முத்துவை எனக்கு தெரியாமல் இருந்திருந்தா கூட நான் இங்கே தங்க வச்சிருப்பேன். அவர் என்னுடைய கூட போன அண்ணனா நான் அவரை நினச்சிட்டேன். அப்படி இருக்கிறப்போ அவங்க வீட்டில் இருந்து துரத்து விட்ட இவங்களை நான் இங்கே தங்க வச்சேன் அப்படின்னா எனக்கும் அவருக்கும் பிரச்சனை ஆகிடும். ஏன் மீனாவை கூட உனக்கு நல்லா தெரியும், அதனால் இங்கே ரோகிணி வேண்டாம் அப்படின்னு முருகனும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா ரோகிணியும் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ வேற எங்க போறது அப்படின்னு தெரியாம பேசாம பார்வதியோட அத்தையோட வீட்டுக்கு போலாமா, அவங்க தான் தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ அத்தையும் அங்க அடிக்கடிக்கு வர்றது கிடையாது. ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாகி அத்தையும் அங்க வர்றது கிடையாது யோகா கிளாஸ் நடத்துறதுக்கு. பார்வதி அத்தை தனியா தான் இருக்காங்க. இப்போ அவங்க கதை எழுதிக்கிட்டு சிவன் அங்கிளோட தான் இருக்காரு, நாம அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி யோசிச்சுட்டு அங்க வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே கதை பண்ணிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு, வாமா ரோகிணி என்ன விஷயம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. அப்போ ஏமா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்கவும் நடந்த விஷயங்களை ரோகிணி சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாம இந்த மாதிரி எனக்கு போறதுக்கு வேற இடம் இல்லை, என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. அதான் இங்க தனியா இருக்கீங்கல்ல நீங்க, எனக்கு கொஞ்ச நாள் இங்க தங்க இடம் கொடுக்குறீங்களா, நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு திரும்பவும் ஆன்ட்டியோட வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா ரோகிணி அப்படி என்ன பிரச்சனை பண்ண, இன்னும் வீட்டை விட்டு விஜயா வெளியில அனுப்புற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த விஷயங்கள சொல்றாங்க. இதை கேட்டுறதுமே அவங்களே ஆடி போய் அப்படியே எந்திரிச்சு நின்றுடுறாங்க. எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே, என்னம்மா நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க, அந்த குடும்பத்துக்கு தெரியாம மறைச்சிருக்க, இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு விஜயா எவ்வளோ கோவப்பட்டிருப்பா அப்படின்னு, அதனாலதான் உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா போல இருக்கு. முதல்லயே பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு உன்னை ஆசைப்பட்டு அவதான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். நீ அப்படி பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னது உன்னை என்னென்ன சித்திரவதை பண்ணா, மனோஜ் கிட்ட இருந்து உன்னை பிரிக்கணும்னு கூட அவ பார்த்தா, இது உனக்கே நல்லா தெரியும்ல, எப்படியோ நடந்த பிரச்சனை நடந்து போச்சு, அதையெல்லாம் மறந்துட்டு பணக்கார வீட்டு பொண்ணாந்தா என்ன, ஏழை பொண்ணாந்தா என்ன, மனோஜ் கூட நீ சேர்ந்து வாழணும் அந்த வீட்டோட மருமகளா அப்படின்னு நான் ஆசைப்பட்டு இருந்தேன். ஆனா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்த மறைச்சி நீ விஜயாவை ஏமாத்திருக்க. கண்டிப்பா அவ எந்த அளவுக்கு கோவப்பட்டிருப்பா அப்படின்றத என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நீ நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனை அப்ப கண்டிப்பா லேஸ்ல தீராது. உன்கிட்ட முன்னையும் மனோஜையும் பிரிக்க அவ இதுக்கு மேல எந்த லெவலுக்கு வேணாலும் போவா, மனோஜ் கூட உன்னை சேர்ந்தே வாழ விட மாட்டா அப்படின்னலாம் வந்து இங்க பார்வதி சொல்லிட்டு இருக்கவும், என்ன ஆண்டி நானே நொந்து போய் தான் இங்க வந்திருக்கேன், தங்க இடம் கொடுங்க அப்படின்னு நடந்த விஷயத்த குத்தி காட்டி பேசிட்டு இருக்கீங்களே, ஒன்று இங்க தங்க வைங்க, இல்லைன்னா எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போதான் இங்க சிவன் தனியா கூட்டிட்டு போறாங்க. பார்வதியை கூட்டிட்டு போய், இங்க பாரு அந்த மாஸ்டர் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும், அவங்கள பத்தி உன்னோட விஷயத்துலயே அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பெல்லாம் பிளான் பண்ணி உங்களுடைய பையனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு என்னமோ பண்ணாங்க. அதனால தான் சொல்கிறேன், இங்கே பாரு இங்கே இவங்களை தங்க வைக்க வேணாம், இவங்க இங்கே இருக்கிற விஷயம் மாஸ்டருக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் பயங்கரமாக கோவப்படுவாங்க. ஏற்கனவே உங்கள் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரிஞ்சு இருக்கு, இந்த விஷயம் தெரிஞ்சால் நிரந்தரமாக பிரிஞ்சிடும். இங்கே பாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லவும், சரி இப்போ வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு, பேசாமல் எங்கேயாச்சும் தங்க இல்லை வாடகை எடுத்து ரூம் தங்கிக்கவோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு பார்வதி வந்து வராங்க. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, நான் இங்கே தங்கிக்கிட்டோமா அப்படின்னு இங்கே ரோகிணி கேட்கவும், இங்கே பாருமா நீ ரொம்ப பெரிய துரோகத்தை உன் வீட்டுக்கு நீ பண்ணிட்டு வந்திருக்க, அதனால உன்னை இங்கே தங்க வச்சா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால தான் சொல்கிறேன், நீ இங்கே தங்க வேண்டாம், வேணும்னா நீ எங்கேயாச்சும் வெளியில் ரூம் எடுத்து தங்கிக்கோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பணம் உனக்கு கொடுத்து உதவி பண்ணுறேன். உன்னை பார்க்கவே பாவமாக இருக்குது, இவ்வளோ நாளாக விஜயோட மருமகளாக அந்த வீட்டில் இருந்துட்டேன், அதனால தான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும் ரோகிணிக்கு ரோசம் வந்துடுது. இல்லை ஆண்டி எனக்கு பணம் வேண்டாம், நீங்கள் கூட என்னை இங்கே தங்க வைக்க தயங்குறீங்கல்ல, எனக்கு வேண்டாம் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போனால் போகட்டும் விடு பார்வதி, அவங்களால நமக்கு ஏதாச்சும் காரியாக வேண்டியது இருக்கா, எவ்வளோ ஃப்ராடு தண்டை பண்ணி குடும்பத்தையே ஏமாத்திருக்கு, அந்த பொண்ணு இங்கே இருந்தால் அப்புறம் பிரச்சனை நமக்கு தான் தேடி வரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சிவனுமே. அதுக்கப்புறம்
போகட்டும், நான் ஆரம்பத்திலேயே இவளோட விஷயத்துல ஏதோ தப்பா இருக்குன்னு நினைச்சேன். விஜயா அவ்வளோ கோபக்காரி, இவ தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவளை வறுத்து எடுத்துப்பா. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கா. கண்டிப்பா இந்த பிரச்சனை லேஸ்ல முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். விஜயாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா அவ எப்படி கோவப்படுவா அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க போனா போகட்டும், வாங்க நீங்க சிவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சிவனும் வந்துடுறாங்க. இப்போ நான் இப்போ என்ன பண்ணுவேன், எங்கே போகுவேன், தெரிஞ்ச எல்லா இடத்துலையுமே போய் பார்த்துட்டேன், வேற எங்கேயுமே நமக்கு இடம் கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்கும் போது சிந்தாமணியோட ஞாபகம் வருது ரோகிணிக்கு. ஸோ இந்த வீட்லேயே விஜயா, சிந்தாமணி, ரோகிணியை கூட்டிகிட்டு வந்து நிறைய பிளான் போடுவாங்க. அந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் கூட சிந்தாமணியை பிடிக்காது, அதனால நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது நம்மளுடைய இந்த நிலைமைக்கு காரணம் முத்துவும் மீனாவும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க மட்டும் என் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் மனோஜ், விஜயா இவங்க எல்லாருக்கிட்டையும் எப்படியாச்சும் பேசி இந்த விஷயத்த நான் சரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு ரோகிணி நினச்சிக்கிட்டு சிந்தாமணியோட வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கே போகிறாங்க. ஆக்சுவலி இங்கே இப்படியெல்லாம் முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் இந்த பிரச்சனை நாமளே பேசி சரி பண்ணி அந்த வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரோகிணி நினைக்கிறது முட்டாள்தனம். ஸோ முதல்ல தப்பு பண்ண விஷயத்துக்கே எந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க விஜயா. இப்போது இவ்வளோ பெரிய விஷயம், கல்யாணம் எழுத மறைச்சி எனக்கு ஒரு குழந்தை இருக்கான் அப்படின்னு அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன், இவ்வளோ நாளாக நான் இப்படி இருந்தேன், இப்போ என்னை ஏற்றுக்கோங்க ஆண்டி அப்படின்ன உடனே வாமா மருமகளே, சரி நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏற்றுக்கிறவங்களா விஜயா? இதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. நடுவில் முத்துவும் மீனாவும் வந்தது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மொத்த பழியும் அவங்க மேலே. மீனா முத்து கிட்ட விஷயத்த சொல்லி தான் முத்துவால் வீட்டில் விஷயம் தெரிஞ்சு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க, நான் வெளியில் வரத்துக்கு காரணம் முத்துவும் மீனாவும் அப்படின்னு இந்த ரோகிணி தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இந்த விஷயத்தில் முத்துவும் மீனாவும் வராமல் இருந்திருந்தா இந்த பொய்யை எப்படி கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த ரோகிணி மறைச்சிக்கிட்டே போயிருப்பாங்களே தவிர கண்டிப்பாக விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ முத்துவும் மீனாவும் விஷயம் தெரிஞ்சதுனால, அவங்களால தெரிஞ்சதுனால இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான், அவங்க தலையிடாமல் இருந்தால் நாமளே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரோகிணி வேணும்னே வந்து முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க சிந்தாமணி வீட்டுக்கு. தப்பு பண்ணதெல்லாம் அவங்களாம், முத்துவும் மீனாவையும் அவங்க மேலே பழிய தூக்கி போடுவாங்களா? இது என்ன விதத்தில் நியாயம்? சிந்தாமணியோட வீட்டு வாசலில் போய் நிற்கவும் சிந்தாமணி அப்போ தான் எங்கேயோ வெளியில் கிளம்புறதுக்காக ரெடியாக கிளம்பி வரவும் ரோகிணியை பார்த்த உடனே என்னம்மா இங்கே வந்திருக்க, ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு. ஏற்கனவே நீ எதோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன், என்ன பிரச்சனையில் மாட்டி விட பார்த்தேன், முத்துக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முழித்தேன், திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்க, அப்படி ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லவும், என்ன ஆண்டி நான் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பிரச்சனை, எதுக்காக வந்திருக்கன்ற விஷயத்த கூட கேட்காம இப்படி சொல்கிறீங்க, நீங்களும் என்னை கைவிட்றாதீங்க, நான் கடைசியாக நம்பி வந்திருக்கிறது உங்களை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்களுடைய காலில் விழுந்து போய் அழுகுறாங்க. அப்போது என்னம்மா என்னாச்சு, நீ ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு. வீட்டை விட்டு என்னை துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா அப்படின்னு. ஆமாம் ஆண்டி, என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, எனக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை, அதான் நான் இங்கே வந்தேன், ப்ளீஸ் ஆண்டி நான் இங்கே கொஞ்ச நாள் தங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படின்னெல்லாம் கேட்கவும் நடந்த விஷயங்களை ரோகிணி சொல்கிறாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே அவ்வளோ அதிர்ச்சி ஆகுறாங்க சிந்தாமணி மனசுக்குள்ள. ஓ இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இவ மறைச்சி வச்சு பண்ணியிருக்காளா அந்த முத்துவுக்கும் மீனா விஜயாவுக்கும், இது அவங்களுக்கெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. ஐயோ என்னம்மா சொல்கிற நீ, வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களாம், அதான் இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சுல்ல, என்ன பண்ண முடியும், பேசாமல் நடந்தது தான் விதின்னு சொல்லிட்டு அவங்க பையனோட சேர்ந்துலாம் அவங்க வாழ வச்சிருக்கணும், இப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களா அப்படின்னு. ஆமாம் ஆண்டி, இந்த விஷயத்த நானே என் ஹஸ்பண்ட் கிட்ட மனோஜ்கிட்டையும் ஆன்ட்டிக்கிட்டையும் சொல்லியிருந்தா பொறுமையாக சொல்லியிருப்பேன், ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் விஷயம் தெரிஞ்சு அவங்க 2 பேரும் வீட்டில் சொல்லிட்டாங்க, அதனால தான் என்னை கோவப்பட்டு வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்துவும் மீனாவும் தான், எனக்கு இங்கே தங்க கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, மனோஜை சமாளித்து ஆண்டிக்கிட்டேயும் பேசி எப்படியாச்சும் அந்த வீட்டுக்குள்ளே போகணும், அந்த எனக்கு என்னுடைய நிலைமைக்கு இந்த காரணமான அந்த முத்துவையும் மீனாவையும் நான் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அப்போ சரிம்மா இங்கே நான் உனக்கு தங்க இடம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க சிந்தாமணி. ஏன்னா அவங்களுக்குமே எதிரி மீனாவும் முத்துவும் தான், எவ்வளோ வச்சு அவங்க 2 பேரையும் காலி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி அந்த வீட்டு மேலே கண் வைக்கிறாங்க, அந்த வீட்டை எப்படியாச்சும் நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடணும் அப்படின்னு. ஆக்சுவலி ரோகிணி இங்கே இருந்தால் கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி மனோஜ் கூட சேர்ந்து விஜயா வாழ விட மாட்டாங்க, டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்படியே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பும்போது இங்கே அதுக்கு
ரோகிணி வந்துட்டு முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை பிரிஞ்சு போகணும் அப்படின்னா நஷ்டஈடு கேட்டு கேஸ் போடுவாங்க. ஸோ பதிலுக்கு வந்துட்டு அதனால் வந்து இந்த கேஸ் ரொம்ப நாள் இழுத்தடிக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் டிவோர்ஸ் கொடுக்காம போயிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்த வச்சு ரோகிணியை வச்சு மீனாவையும் முத்துவையும் கவுக்க மாதிரி இதுக்கு காரணம் ரோகிணி தான் அப்படின்ற மாதிரியும் இந்த சிந்தாமணி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ விஷயத்த பண்ணுறதுனால இந்த விஷயத்தில் நாம் எதுவும் தலையிட போகிறதில்ல. ஸோ அவங்கள பழிவாங்கணுன்ற நோக்கத்தில் ரோகிணி எல்லாத்தையும் பண்ணுவா. நம்ம பின்னாடி தான் அவளுக்கு தூண்டி விட்டால் மட்டும் போதும், நமக்கு எதிரியான அந்த முத்துவும் மீனாவும் அழிஞ்சிருவாங்க அப்படின்றது இவங்களுடைய நோக்கம். அந்த வீட்டையும் அவங்க பேருக்கு எழுதி வாங்கணும். இப்படியெல்லாம் கேஸ் நடக்கிறதுனால நஷ்டஈடு கேட்பாங்க. தப்பு பண்ணதெல்லாம் ரோகிணி அப்படின்றதுனால அவங்களும் நஷ்டஈடு கொடுக்க மாட்டாங்க. ஸோ எப்படி நீ இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இழுத்தடிக்கும். இதை வச்சு ஏதாச்சும் பெரிய பிளான் போடலாம் அப்படின்னு அந்த சிந்தாமணி நினச்சிட்டு இருக்காங்க. அதனால ரோகிணிக்கு இங்கே தங்கமும் இடமும் கொடுத்துட்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். என் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த என்னுடைய வித்யாவும் மகேஸ்வரியும் கூட எனக்கு தங்க இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் தான் எப்படியோ இங்கே தங்க இடம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அப்போவே நினச்சேன் ஆண்டி, இந்த மீனாவை உங்களுக்கு பிடிக்காது, எனக்கும் மீனாவை பழி வாங்கணும், அதனால் நான் இங்கே தங்கணும் அப்படின்னா நீங்கள் சரின்னு சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இங்கே வந்தேன். எப்படியோ என் நம்பிக்கை வீண் போகலை. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, இதுக்கு கைமாறா நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னே தெரியல அப்படின்னு. இங்கே பாருக்கண்ணே, நீ எனக்கு என்ன செய்ய போகிற? எனக்கு அந்த மீனா எதிரி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படியும் உன்னை வீட்டில் மாட்டி விட்டு அநியாயமாக வீட்டு துரத்தி விட்டுருக்காளே, அவளுக்கு எவ்வளோ திமிரும் தைரியம் இருந்திருக்கும். இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ண போகிறோம் கண்ணே, நீயே உன் விஷயத்த நீயே பார்த்துக்கோ, உன் ஆளுக்கு நல்லா இருக்கணும், நீயே எப்படியாச்சும் இங்கேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோ, மாஸ்டர்கிட்ட பேசி புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி நடிக்கிறாங்க. சிந்தாமணியுமே இருந்துக்கிட்டு ரோகிணியுமே சரி நமக்கு தங்க இடம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பேசுறது, அதாவது சிந்தாமணி பேசுறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்பிக்கிட்டு மேலே போகிறாங்க. கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ரூம் இருக்குது, நீ அங்கே தங்கிக்கோமா அப்படின்னு உடனே மேலே போயிருக்காங்க. இப்போது ஸோ ஏற்கனவே இந்த சிந்தாமணி மீனாவுக்கு எதிரி அவங்க ஒரு வில்லியாக நடந்துக்கிட்டு எப்படா சான்ஸ் கிடைக்கும் மீனாவை ஏதாச்சும் பண்ணலாம் தோக்கடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரோகிணியும் கூட சேர்ந்துட்டாங்க. அவங்களும் ஒரு வில்லி, 2 வில்லிகளும் சேர்ந்து மீனாவை என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் போகிற போக்கில் மீனாவையும் மாட்டி விட்டுட்டு போயிட்டு அந்த மீனா தான் இப்போ அப்பாவி அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு உடஞ்சி போய் இருக்கிற இந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மீனாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் எதிர்த்து மீனாவால் எப்படி போராட முடியும் அப்படின்னு தெரியல. அதுவும் தனி ஒரு ஆளா முத்து கூட இருப்பார். எல்லா விஷயத்துலையும் இது தப்பு, இது ரைட்டு, இது இவங்களால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக முத்து மட்டும்தான் கண்டுபிடிப்பார். மீனாவுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இப்போது மீனா மேலேயே முத்து கோவத்தில் இருக்காங்க. இப்போ முத்து வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ ரோகிணியும் அதுக்கேற்ற மாதிரி கூட சேர்ந்துக்கிட்டு சிந்தாமணியும் மீனாவை இப்போ ஏதாச்சும் இந்த விஷயத்தில் கவுக்கணும் பிளான் பண்ணி ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது பிரச்சனைன்னு மீனாவுக்கு வரும்போது முத்து மீனா கிட்ட கோவமாக இருக்கிற இந்த சமயத்தில் மீனாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரா என்ன அப்படின்றது தெரியலை. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து இங்கே வந்து அதே சுச்சுவேஷன் தான். இங்கே வீட்டில் எல்லாருமே இன்னும் நடந்த விஷயங்களை நினச்சி அதிலேருந்து வெளியில் வராமல் அழுதுகிட்டே இருக்காங்க. முக்கியமாக மனோஜ் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்காரு. விஜயாவுக்கு அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. கிட்ட போயிட்டு மனோஜ் அப்படின்னு என்னம்மா என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடுமா அப்படின்றாரு. அப்போது டேய் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடா, உன் வாழ்க்கையே நானும் நாசம் பண்ணிட்டேன்னு அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனானா அவள் இப்படியெல்லாம் ஃப்ராடு தனம் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுடா மனோஜ், கவலைப்படாதடா, இவளை நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அவளை பிரித்து உனக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னுடைய பொறுப்பு, அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னலாம் நினைக்கிறாங்க. அம்மா எப்படிம்மா அவள் கூட இந்த 2 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன், ஒரே ரூமில் இருந்திருக்கேன், 2 பேரும் நீ சொல்கிற வரைக்கும் ஒன்றும் சேரலைனா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷோரூம்லேயும் சரி வீட்லேயும் சரி பேசியிருக்கோம் பழகிருக்கோம், அது எல்லாத்தையும் என்னால் எப்படிமா மறக்க முடியும், எனக்கு துரோகம் பண்ணிட்டாலே எனக்கு துரோகம் பண்ணால் அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு தான் மனோஜ் வந்து அழுதுட்ருக்காரு. மனோஜ் விடு மனோஜ், கவலைப்படாத, இப்படி ஒரு கேவலமானவளை உன் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிரு, இப்படி ஒரு கேவலமானவளவா நம்ம இவ்வளோ நாளாக நேசிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி குப்பையை தூக்கி பாடுற மாதிரி தூக்கி போட்டுரு மனோஜ், இவன் நமக்கு நம்ம வீட்டுக்கும் அவளோட ஞாபகமும் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி அதாவது விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ் கிட்ட. அப்போது அவளோட பொருள் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு இப்போவே எரிக்கிறேன் அப்படின்னு கோவத்தோடு எல்லாத்தையும் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு வாசலில் தெருவில் வச்சு அதை
பெட்ரோல் ஊற்றி கொடுத்துறாங்க. இதெல்லாத்தையும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்ருதி, முக்கியமாக ரவி, அதுக்கப்புறம் அண்ணாமலை, இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னு. ஏங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பண்ணுறது தான் சரி, அவளுடைய ஞாபகமாக இந்த வீட்டில் எந்த ஒரு பொருளுமே இருக்கக்கூடாது அப்படின்னு. இங்கே பாரு, அதுக்கு இப்படியா போட்டு எரிப்பேன், பேசாமல் அவளை வர வச்சு இதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு. என்னது அவள் மூஞ்சி திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர வச்சு பார்க்குறதா? அவள் இந்த வீட்டுக்கு திரும்பவும் இந்த வீட்டு திசை பக்கம் கூட அவள் திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி வந்தால் அவளை நான் உயிரோடவே விட மாட்டேன், கொன்னுடுவேன் அப்படின்னு அவ்வளோ ஆக்ரோஷத்தோடு இருக்காங்க விஜயா. எல்லா பொருளையும் போட்டு இறைச்சிட்டு இருக்காங்க. அப்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மீனாவுமே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பூ கொடுக்குற ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வழக்கம் போல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தெருவில் நின்று அவங்கள அந்த கூட இருக்கிற அக்காங்களோடு சேர்ந்து மீனாக பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது சிந்தாமணி வெளியில் போகணும்னு நின்றுட்டு இருந்தவங்க அந்த பக்கமாக போயிட்டுருக்காங்க. மீனாவை பார்த்த உடனே காரை நிறுத்தி நக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. இதை பார்த்தா மீனாவுமே இருந்துக்கிட்டு என்ன இது இந்த அம்மா தேவையில்லாமல் சிரிக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போது காரை விட்டு இறங்கி கீழே நின்றுட்டுருக்காங்க. மீனாக்கிட்டேயும் வராங்க. என்னம்மா கண்ணு, என்ன வீட்டில் ஒரே ரணகலம் போல இருக்குது அப்படின்னு கேட்கவும் இவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. என்னம்மா ரோகிணியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு. ஓ, இவங்களுக்கு ரோகிணி மூலமாக விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை ரோகிணி அங்கே தான் போயிருப்பாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது என்னம்மா ரோகிணி இப்போது என் வீட்டில் தான் இருக்கா, இப்போது உன்னை எதிர்த்து அவள் போராட போகிறான் அப்படின்னு என் வீட்டில் வந்து தங்கியிருக்கா. நான் பண்ணணும்னு நினச்சதை அவளே பண்ணணும்னு இப்போ நினைக்கிறா. இதுக்கப்புறம் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, இனி நீ வளரவே முடியாது, உனக்கு எதிரிகள் அதிகமாகிட்டே இருக்காங்க, ரொம்ப நல்லவளாகவே இருந்தா இப்படி தான் நடக்கும் அப்படின்னெல்லாம் வந்து சிந்தாமணி நக்கல் பண்ணி கேலி பண்ணி மீனா கிட்ட பேசவும், இங்கே பாருங்கள் என்றைக்குமே உண்மை தான் ஜெயிக்கும், உங்களை மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க என்றைக்குமே ஜெயிக்க மாட்டாங்க. போய் உங்கள் வேலை ஏதாச்சும் இருந்தால் பாருங்கள், அவளே ஒரு ஃப்ராடுத்தனத்தை பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கா. அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்து ஆதரவு வேறு கொடுத்துருக்கீங்களா? விளங்கிடும். நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க? நீங்களும் அப்படி ஒரு கேவலமானவங்க தானே அப்படின்னலாம் வந்து மீனா பேசவும், ஏய் மரியாதை அப்படின்னு. என்ன உங்களுக்கெல்லாம் மரியாதை, கையை இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சின்னாமணியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இங்கே என்ன மீனா இந்த அம்மா இப்படியெல்லாம் பேசிட்டு போகுது அப்படின்னு. அக்கா தொழில் போட்டியில் நிறைய பேர் இருக்க தானே செய்வாங்க தொழிலில், விடுங்கக்கா அப்படின்னு. இல்லை ஏதோ புது பிரச்சனை அப்படின்னு. அது விடுங்கக்கா, இது என்னுடைய குடும்ப விஷயம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இந்த ரோகிணி அப்படியெல்லாம் பண்ணதான் அவங்க சொன்னாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாக்கா, நான் பண்ண மிகப்பெரிய தப்பே அது ஒன்று தான், அவளோட விஷயம் தெரிஞ்சோ நான் வெளியில் சொல்லாமல் போயிட்டேன், அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி, அதாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு வீட்டில் எல்லாருமே என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் மேலே கோவப்படுறாங்க. இப்படி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அவரும் இப்போ என்னை புரிஞ்சிக்கல, என் மேலே கோவத்தில் இருக்காரு. இந்த சமயத்தில் இப்போது இந்த ரோகிணி வேற இவளோட வீட்டுக்கு போயிருக்கா, இனி இவ என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க ரோகிணி, அதாவது மீனாவுமே ரோகிணியை பற்றி. அப்போது வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இங்கே மனோஜ்க்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குற விஷயத்தை பற்றி விஜயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத மனோஜ், அவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடலாம் அப்படின்னு. ஆமாம், அவன் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, அவளோட உண்மையான அட்ரஸ் என்ன, உண்மையான பேர் என்னன்னு தெரியாமல் எப்படிமா அவளுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது அப்படின்னு. அப்போ தான் மீனா உள்ளே வரும்போது இவங்க பேசியிருக்கிற விஷயத்த கேட்குறாங்க. அப்போது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா கோவப்படுவோம். அத்தை கோவப்படாதீங்க, நீங்கள் ரோகிணிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணுன்றத பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி தான் பேசணும்னு வந்தேன் அப்படின்னு. அதை பற்றி நீ என்னடி பேச போகிற, என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர போறியா அப்படின்னு கோவப்படுறாங்க. அத்தை அப்படியெல்லாம் நான் ஏன் பண்ண போகிறேன், இது உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை விஷயம், இதில் முடிவெடுக்க வேண்டியது உங்களுடையது, நான் இதில் என்ன பண்ண போகிறேன். இல்லை அவள் எங்கே இருக்கான்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ தான் நான் வர வழியில் சிந்தாமணியை பார்த்தேன். உங்கள் சிந்தாமணி உங்களோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் ரோகிணி தங்கியிருக்கா போல இருக்குது. அவங்க என்னை ரோடில் நின்று பேசிட்டு போனாங்க என்னை பார்த்து, உங்கள் வீட்டில் விஷயம் நடந்ததை பற்றி அப்படின்னு மீனா சொல்லவோ, ஓ அங்கே இருக்காளா அவ, அங்கே எதுக்கு போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்படுறாங்க. அதான் என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும், அவங்க என்கிட்ட பேசி தான் எனக்கே விஷயம் தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. வேலையை போய் பாரு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கோவப்பட்டுடுறாங்க. விஷயத்தையே நம்மக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேலேயே கோவப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி மீனா போயிடுறாங்க. அப்போது உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி அவளை எதுக்கு அங்கே தங்க வச்சிருக்கணும், வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மீனா போய் வத்தி வச்சிருப்பாளோ அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ரோகிணி வீட்டில் தான் இருக்காங்க, அதாவது சிந்தாமணியும் வீட்டில் தான் இருக்காங்க. அப்போது ஃபோன் அட்டன் பண்ணி பேசவும், பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சிந்தாமணி உங்கள் வீட்டில் வந்து அந்த ரோகிணி தங்கி இருக்காளா அப்படின்னு கேட்கவும், மாஸ்டர் அது வந்து அப்படின்னு
என்ன மாஸ்டர் வந்து போயின்னு அவளை எதுக்கு உங்கள் வீட்டில் விட்டீங்க, என்ன கேட்காம அவளை முதல்ல வீட்டை விட்டு துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் அதை வந்து நீங்கள் இப்போ துரத்தி விடலைன்னா உங்களுக்கு பின் விளைவுகள் நிறைய பெருசாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோவத்தோட ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் ரோகிணி இருந்துக்கிட்டு, ஆன்ட்டிக்கு அப்படியே தெரியும் விஷயம் அப்படின்னவும், நான் மீனாவை வழியில் பார்த்து பேசினேன், அவள் தான் வத்தி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லவும், என்னுடைய விஷயத்தில் எல்லாத்துலேயுமே அந்த மீனா தான் தலையிடுறா, அவளை கண்டிப்பாக ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணுவேன். ஆன்ட்டி ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கள் அவளை தோக்கடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, எப்படி பேசின உடனே நீ இங்கே தான் இருக்கன்னு போய் போட்டு கொடுத்துருக்கா பாரு, அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி எபிசோடில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.